அதாவது இந்த டெக்கு கம்பெனிங்க வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னு இந்த மெட்டாமங்கிக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நம்ம அரசியல் படிப்போம், காமெடி படிப்போம், சினிமா பற்றி படிப்போம். அவ்வளோதான் தெரியும். டெக் என்ன ஃபோன் பண்ணுறாங்க, இன்டர்நெட் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் பண்ணுற பசங்க தானே மாதிரி இருக்கும். மெட்டாமங்கிக்கெலாம் வந்து நியூஸை ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது வேர்ல்டில் முக்கியமான டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு பின்னாடி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் கூட போடுவாங்க. ஜட்ஜு பதறுவார். அமெரிக்காவே ஒரு நாள் தம்பிச்சு நிற்கலாம் எனக்கு தெரியல. இந்த நியூஸ் எல்லாம் பற்றி அடிக்கடி பேசும்போதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி மெயின் நியூஸே வந்து கூகுள் மேலே இந்த ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் போட்டுச்சு. DOJ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா. அதோட தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ தீர்ப்பு என்னன்னா கூகுள் நிரபராதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது என்ன குத்தம், அது என்ன நிரபராதி அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த டெக் ரேண்ட்ல பார்க்கலாம். என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, கூகுள் வந்து மோனோபொலி பண்ணுது, சர்ச் இன்ஜினை வந்து மிரட்டுது. இப்போ ஆப்பிளுக்கு மோஜிலாக்கெலாம் ஏன் சர்ச் இன்ஜினை டிஃபால்ட்டாக வைடான்னு சொல்லி காசும் கொடுக்குதுன்னு சொல்லி இது மாதிரிலாம் மோனோபொலி பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு இன்ஜின் செட்டிங்ஸ்லாம் மாற்ற தெரியாது, டிஃபால்ட்டு தாங்க போகும். அதனால தான் கூகுள் மோனோபொலியாக இருக்குது. இவங்க மேலே கேஸ் போட்டு இவங்களை வந்து ஃபைன் கட்ட வச்சு கம்பெனியை உடச்சி குரோமை தனியாக வெளியே அனுப்புங்க அப்படின்னாங்க. இதை வச்சு தான் குரோம் வந்து கூகுளை விட்டு போப்பாதான் வீடியோலாம் போட்டிருப்போம். நம்ம இவர் மெட்ராஸ்கார் பெர்ப்ளெக்சிட்டி ஓனர் கூட நான் குரோமை வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் குரோமை எப்பறம் கொடுப்பாங்கன்னு கேட்கும் போதெல்லாம் இல்லை, அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து மோனோபொலியை பிரேக் பண்ணுறதுக்கு அடிக்கடி கவர்மெண்ட்லாம் இந்த மாதிரி டெக் கம்பெனியை பண்ணணுன்னு பேசிகிட்டு இருந்தான். ஸோ அந்த கேஸ் இது வந்திருக்கு. ஜட்ஜ் ரூல்ஸ் இன் சர்ச் ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ். யார்? நம்ம ஊருக்கார, நம்ம NRI போல மேத்தா. அவர் வந்து DOJ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு எதிராக ஐயா அவ்வளோதான் கூகுளை பண்ண முடியாது, நான் வந்து விட்டுறேன். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆன்டி ட்ரஸ்ட் கேஸில் குரோமை நீங்களே வச்சுக்கிங்க ஒன்று. அடுத்து இப்போ ஆப்பிளுக்கோ மோஜிலாக்கோ கூகுள் சர்ச் இன்ஜினை வச்சுக்கிறதுக்கு காசு தரேன் நீங்களே, அதை வச்சுக்கிங்க அப்படின்னா சரி ஓகே. ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்க முடியாது இப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்டு, அதாவது ஓடிடு வச்சுக்க முடியாது. மோஜிலாம் போய் இது அழுதுருக்கு போல், ஐயோ ஐயா நாங்கள் ஒரு மாதம் அவர் தான் எங்களுக்கு காசு கொடுப்பாரு, நீங்கள் வர நிப்பாட்டிட்டீங்களே, கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னு அவனு கெஞ்சிருப்பாரு போல். எனக்கு மோஜிலா மாதம் மெயில் அனுப்புகிறான், ஹெல்ப் பண்ணுங்கள், ஓப்பன் சோர்ஸ்க்கு நான் தான் இருக்கேன், 900 ரூபா கட்டுக்கன்னு என்கிட்ட கெஞ்சிட்டு அங்கே போய் கோர்ட்டில் அழுதுருக்கேன் கூகுளுக்கு சார்பா. துரோகி, உனக்காக நான் உட்காந்துக்கிட்டு சென் ப்ரௌசர் மோஜிலா 4க்குன்னு வீடியோவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நடந்திருக்கு. இது மாதிரிலாம் குரோமை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மற்றவங்களாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் இது போங்கு நான் அது டெக்கில் மோனோபொலின்றோம் நீங்கள் கேட்கவே மாட்டேங்க, நீங்கள் தர ரெமெடி வந்து திருப்பி அவனுக்கே அந்த மருந்து போடுற மாதிரி தான் இருக்குது, இது ஒன்றும் எங்களுக்கு தப்பாக தெரியுது, ஏன் இப்படி பயந்துட்டீங்கன்னா இதே ஜட்ஜு தான் போன வருஷம் கூகுளு அப்படின்னாரு. இன்றைக்கி வந்து டபக்குன்னு இது ஒரு கவடிஸ் அப்படின்றாங்க, பயந்தாங்குழி தரோம். எதுக்கு பம்முது, காசு வாங்குவீங்களான்னு தெரில. அமெரிக்கா கோர்ட்டில் நம்ம ஊர் மாதிரி இல்லை, எதுவும் ட்ரம்ப் எதுவும் போட்டு குழப்பி விட்டானா, இது இப்போ செய்ய வேணான்றாங்களான்னு தெரில. 25 வருஷத்துக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் மேலே இப்படி பெரிய ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கூகுள் மேலே தான். இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் டீல் போடக்கூடாது கூகுளு மற்றவங்களோட சர்ச் இன்ஜினுக்கு. இன்னொன்று உங்கள் சர்ச் ரிசல்ட்டோட டேட்டாவெல்லாம் சக ரைவலுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூகுள் ஐயோ அப்படி கொடுத்துட்டா யூசர்ஸ் ப்ரைவசிக்கு என்ன ஆகும் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். என்ன யார் எதுக்கு ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்கள் தரணும், ஏன்னா நீங்கள் நல்ல இடத்துல இருக்கீங்க, உங்களோட ரைவல்ஸும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் டேட்டாலாம் ஷேர் பண்ணணும். இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா ஆகிடும்னு கூகுள் சொல்லுது. அவங்களோட பிளாக்லேயும் போட்டிருக்கான். ஆப்போசிட் கும்பல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க வச்சு மோனோபலை தான் பண்ணுறாங்க, கொடுக்க சொல்லுன்னு. இன்னொன்று இப்போ இப்படி தரமாட்டோன்னு சொல்லி இந்த எக்ஸ்க்ளூசிவ் டீல்லாம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, நாளைக்கு ஆப்பிளுக்கு கூகுளோட ரிசல்ட் கிடைக்கலன்னா நாளைக்கு ஆப்பிள் மாதிரி கம்பெனி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். அதனால தான் கூகுள் டீல் பேசிக்கலாங்கிறத நாங்கள் அலோவ் பண்ணோம்னு கோர்ட்டு சொல்லுது. அதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் இன்னைக்கு கேஸாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு இது கண் துடைப்பு, சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு கேப்ரியல் வெயின்பர்க் சொல்லியிருக்காரு. ஜெய் யார்? கேப்ரியல் வெயின்பர்க் தெரியாதா? பயந்துருவாடா, முக்கியமான ஆள்ரா. டக்டக்கோவோட CEO அவர் தான் கேஸில் மெயினாக நடத்தி இவன் எதுக்கு உள்ள வரான்? இந்த கலகலப்பு படத்தில் மனோபாலா குறுக்கால இருப்பார்ல, ஏன் பங்கு எனக்கும் இவனுக்கு சண்டை, குறுக்கால இவன் என்ன பண்ணுறான் மாதிரி இவர் தான் லீட் பண்ணுறாரு போல். இது வந்து ஏன் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து சொல்லிக்க, செனட்டர் ஆமி க்ளோபஸ் என்ன சொல்கிறான்னா, டுடேஸ் ரூலிங் இஸ் ரிமைண்டர் ஆஃப் கூகுள்ஸ் ஸ்வீப்பிங் பவர் ஓவர் த ஆன்லைன் எக்கனாமி. அதனால் இது வந்து கன்சியூமர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்டிஃபில்ஸ் இனோவேஷன். இந்த இனோவேஷனை நிப்பாட்டிடும்னு சொல்லி ஓத்துவாங்களே. இப்போ நான் ஆப்பிள் கூட பேசியிருப்போம், ஸ்டாண்டர்ட் கேபிள் கொண்டு வரல. அப்புறம் தான் ஜெய் சொன்னால், இல்லைனே நீங்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணணும், இனோவேஷனும் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ்டும் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் இனோவேஷன் ஸ்டாப் ஆயிரும். இனோவேஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் போய் சேராதுன்னு ரெண்டுத்துக்குமான ஃப்ரிக்ஷன் தானே டெக் வேர்ல்டு அப்படின்னா. ஸோ அவங்களும் இந்த எதுவும் சொல்கிறாங்க. டக்டகோ CEO என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேப்ரியல் வெயின்பர்க், we do not believe the remedies ordered by the court will force the changes.
நெசசரி டு அடிக்குவேட் அட்ரஸ் கூகுள்ஸ் இல்லீகல் பிஹேவியர். ஸோ இது ஒன்றும் சரி பண்ணாது அப்படின்றக்காப்புல கூகுள் வந்து கண்டிப்பாக மோனோபோலியை கண்டினியூ பண்ணோம். முக்கியமாக இன்க்ளூடிங் ஏஐ சர்ச். இந்த விஷயம் வந்து போன வருஷம் அது பெரிய விஷயமா ஏஐ சர்ச்சுங்கிறது ஒன்று இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒரு வருஷத்தில் அந்த ஜட்ஜு மேத்தாக்கு இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டில் தான் இது எப்படி டேக்கிள் பண்ணுறது தெரியல. இப்போ நம்ம கூகுளை உடச்சோம்னா இது ஆப்போசிட் பிளேயர்லாம் பவர் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கலாமான்னு பயந்தாரான்னு தெரில. ஏன்னா சாட் ஜிபிடி, இது பர்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் இவன் அந்த கிளாடு ஆந்த்ரோபிக் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கான் பல $1 பில்லியன். அவன் ஏதோ $3 பில்லியன் ஏதோ ஒன்று போட்டு ஏகப்பட்ட இது அவன் லாபம் காட்டியிருக்கான். 1 இயரில் ஒரு 10 வருஷ கம்பெனி லாபத்தை ஒரு ஏஐ கம்பெனி காட்டுறான். இவனுங்களாம் ஆப்போசிட் வந்து மோனோபோலி எடுத்துருவாங்கன்னு கூகுளை வளர்த்த விடலான்னு யோசிக்குதா என்னன்னு தெரியல. இது வந்து அது பண்ணுறாங்க. வி பிலீவ் காங்கிரஸ் ஷுட் நவ் ஸ்டெப் இன் டு ஸ்விஃப்ட்லி மேக் கூகுள் டு டூ த திங் இட் ஃபியர்ஸ் த மோஸ்ட். ஸோ காங்கிரஸ் வந்து கூகுளில் மிரட்டணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது தான் கூகுள்லாம் காங்கிரஸ் கூட தான் உட்காந்து மோதுமாடான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் புரியுது நம்ம யூஸ் பண்ண டெக் கம்பெனி அமெரிக்கா கம்பெனி. ஸோ கேஸு போட்டு அங்கே தான் போடணும். அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், மீடியா அலையன்ஸ் பிரசிடென்ட். இவர் வந்து சண்டை போடுற போல் மக்களுக்காக ஆன்டி டெக்காகன்னு சொல்லிட்டுன்னு. வி ஆர் டிசப்பாயிண்டட் இன் டுடேஸ் டிசிஷன். ஜட்ஜு மேத்தா வந்து இட் டிட் நாட் அட்ரஸ் த அபிலிட்டி ஆஃப் கூகுள் டு ஃபர்தர் சிமிட் இட்ஸ் மார்க்கெட் பவர் த்ரூ ஏஐ ஆஃபரிங்ஸ். அதை தான் சொல்கிறாங்க, ஏஐ சர்ச்சில் மோனோபோலி இருக்கிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ரூலிங் இஸ் நாட் த எண்ட், இட்ஸ் அ மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாருக்கும் இது மூலமாக எதிர்க்கட்சிக்கு திருப்தி இல்லை. அடுத்த டெக் ஓவர் சைட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் சாச்சா ஹேவர்த், அவங்களும் அதே தான். நீங்கள் வந்து இது எதுவும் மனசுக்கு சரியில்லைங்க. அமெரிக்கன் எக்கனாமிக் லிபர்ட்டிஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் நித்தி ஹெக்டே. என்ன ஹெக்டேலாம் வருது? நம்ம ஊருக்காரங்க உட்காந்துருங்களேங்க படிச்சுட்டு, அவன் இங்கே வேலை செய்யலையா? இதன் மூலமாக கூகுள் தப்பிச்சிருச்சு. குரோம் அவங்க கையில் தான் இருக்கும். நீங்கள் டீல் போட்டுக்கலாம், மோஜிலாவுக்கு காசு வந்துடும். அப்போயாவது ப்ரௌசரை ஒழுங்காக பண்ணுறியான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டீல் மட்டும் போட முடியாது. ஆன்டி ட்ரஸ்ட் கேஸு கூகுள் ஜெயிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் உங்களோட யூசர் டேட்டா பேஸை மற்ற ரைவல் ஏஜென்சிக்கும் தரணும். ஆனால் அதை செய்வாங்களான்னு நமக்கு தெரியாது. வேறு ஏதாவது ஒரு சட்டத்தில் இருக்கிற ஓட்ட வழியாக வந்து சிம்டு போட்டாலும் போட்டுருவாங்க. அதுதான் இந்த கேஸோட இது. அடுத்த நியூஸ், கூகுள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் சைட் லோடிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்போட ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியல் நீ டவுன்லோட் பண்ணாமல் உனக்கு வேணும்னா வெப்சைட்டில் இருக்க ஏபி கஃபேல நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். எப்ட்ராய்ட் நான் அப்படி தான் போடுவேன், நீங்கள் நிறைய ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க, எல்லாம் இருக்குது. அதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரு அன்வெரிஃபைடு அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அதை ஏபிகே லோட் பண்ணுறது ஆண்ட்ராய்டுமே பிளாக் பண்ணுமா. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோர் வழியாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு வரும் கூகுளுக்கு, டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து. இது எங்கே பார்த்துருப்பீங்க? ஆப்பிள் பண்ணுவான், ஞாபகம் இருக்கா? ஆப்பிள் ஐஃபோனே அதுக்கு தான் பேர். ஆப்பிள் ஐஃபோனில் அந்த ஆப் ஸ்டோரில் மட்டும் டவுன்லோட் பண்ண முடியும். இவன் கேஸ் போட்டான்ல அந்த கேம் கம்பெனி, அவன் பேர் என்னடா, எப்பிக்கு, கேஸ் போட்டாலும் எங்கே ரொம்ப காசு கேட்குறாங்க, ஏன் .com டவுன்லோட் பண்ணி விட மாட்டேங்கிறாங்கன்னு. கடைசியில் அந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்ட் போட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம் சைட் லோடிங்னு சொல்லி ஆப்பிளுக்கு ஆப்பு வச்ச மாதிரி இப்போ கூகுள் என்ன பண்ணுது, நாங்கள் ஆப்பிளாக மாற போகிறோன்றாங்க. நாங்கள் இனிமேல் அலோவ் பண்ண போகிறதில்ல ஏபிகே ஃபைலான்னு. இது வந்து இந்த மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் வைரஸ்லாம் வரும், நாங்கள் பாதுகாப்பு பிளாபோன்றான். கஸ்டமர்ஸ்லாம் அது எங்கள் பிரச்சனை. ஆனால் இப்போ எப்ட்ராய்ட் மாதிரி ஆப்பெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன்றாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆண்ட்ராய்டுக்கு ஆப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டு நாங்கள் போனதுக்கு ஒரே காரணம், அவன் வந்து ஓப்பன் ஆனது ஒரே காரணம் தான். இந்த மாதிரி ஏபிகே இன்ஸ்டால் பண்ணலாம். உண்மையிலே ஆண்ட்ராய்டு கூகுள் கம்பெனியே கிடையாதுங்க, அது ஒரு தனி கம்பெனி. அப்புறம் தான் கூகுள் வாங்கினா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அது ஐஃபோனில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, சைட் லோடிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்ட்ராய்டுக்கே வந்தோம். இப்போ இவங்களும் காசு பார்க்கணும்னு ஆசையில் வந்து ஐஃபோன் மாதிரி மாறினாங்கன்னா ஆண்ட்ராய்டு கவுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை, நீ இல்லைனா எனக்கு இது லீனேஜ் ஓஎஸ் இருக்கா, கேலிக்ஸ் ஓஎஸ் இருக்கா, நாங்கள் 1000 ஆல்ட்ரேட்டிவ் ஓஎஸ் போயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் நான் பேசிகிட்டு இருந்த வரைக்கும் என்னென்னா, ஆல்ட்ரேட்டிவ் ஓஎஸ் போடுற அளவுக்கு நார்மல் ஜனங்க பண்ண போகிறது இல்லை. ஹேக்கர்ஸு, டெவலப்பர்ஸுங்க அவனுங்க எடுத்து போட்டுப்பாங்க. நார்மல் ஜனங்களுக்கு என்ன, அவங்க ஆப் ஸ்டோரில் இருக்கிறத மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு நோட் பேடோ ஒரு கேமோ 4 போட்டுப்பாங்களே தவிர, நம்ம பேசுகிற ஆப்சிடியனோ ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரோ ஆல்டர்டெக்கு பண்ண ஆசைப்படுறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இது வந்து இல்லை. ஸோ கூகுளுக்கு வந்து கூகுள் மணி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டோன்ட் பி ஈவில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆப்பிள் பண்ணதை நீங்கள் பண்ணாதீங்க, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பாக சான்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் சைட் லோடிங் வந்து ஆண்ட்ராய்டு வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆப்புக்கெலாம் ஃப்ளாப் ஆகிடும். எப்ட்ராய்டெலாம் அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் முக்கால்வாசி ஃபோன் வந்து எல்லாத்துக்கும் ஆல்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஒரு ஆண்ட்ராய்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஓஎஸுக்கும் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜனங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ 3வது நியூஸு, கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் கேமராக இருந்தீங்கன்னா, நீங்கள் கேம்ஸ் கூகுள் ப்ளே கேம்ஸ் ஆனீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்டு, உங்கள் டேட்டாவெல்லாம் பப்ளிக்கில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் போல் ப்ளே ஸ்டோர்லேயே கேம்ஸ்கில்.
ஸோ பார்த்துக்கிட்டா கேமிங் கம்யூனிட்டிக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அடுத்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட கூகுளை வச்சே வந்த ஒரு 3 மெயின் நியூஸு. ஸோ அடுத்த வாரம் என்ன ஆகுதுங்கிறத நம்மளும் பொறுமையாக பார்க்கலாம். இது மெட்டாமக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர்